வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆல் சிக்கி இயக்கம் குறித்த ஏடுகளின் நூற்றாண்டு நிறைவு விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் புதிய குடியிருப்புகளுக்கான சாவிகளை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் மாநிலங்களுக்கான ஒட்டுமொத்த நிதி விநியோகத்தை மேம்படுத்தும் என்று பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. வடகொரியா நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது. 17வது இளையோர் ரோல்பால் தேசிய சாம்பியன் போட்டிகள் இன்று ஜம்முவில் தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 3 நாள் பயணமாக நேற்று ராஞ்சி சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். முதலில் கரந்தியா பகுதியில் ஓல் சிக்கி இயக்கம் குறித்த ஏடுகளின் நூற்றாண்டு நிறைவு விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். 1925ஆம் ஆண்டு ஓல் சிக்கி இயக்கம் குறித்த ஏடுகளை எழுதிய பண்டிட் ரகுநாத் முர்முவுக்கும் குடியரசுத் தலைவர் மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு ஜாம்ஷெட்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழாவில் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். விமான நிலையம் வந்த அவரை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஸ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் வரவேற்றனர். சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் குமரகுரு பள்ளத்தைச் சேர்ந்த மக்களுக்கு புதிய குடியிருப்புகளுக்கான சாவிகளை அவர் வழங்கினார். பின்னர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இன்று மாலை கேரளா செல்லவுள்ள அவர் அம்மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நாளை கேரளா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் வர்க்கலாவில் நடைபெறும் 93வது சிவகிரி யாத்திரையில் பங்கேற்கவுள்ளார். பின்னர் திருவனந்தபுரத்தில் உள்ள மார் இவோனிஸ் கல்லூரியின் பவள விழா கொண்டாட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். நாளை மாலை ராமேஸ்வரம் செல்லும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அங்கு நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். உத்தராகண்டில் மாநில அளவில் நடைபெறும் விவசாயிகள் தின நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி மாநிலம் முழுவதிலும் உள்ள 95 தாலுகாக்களிலும் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. சமோலி மாவட்டத்தில் உள்ள கவுச்சாரில் நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் திரு கணேஷ் ஜோஷி நேற்று பார்வையிட்டார். விவசாயிகள் தின விழா குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கலந்து கொள்ளவிருப்பதாகவும் திரு கணேஷ் ஜோஷி கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் மாநிலங்களுக்கான ஒட்டுமொத்த நிதி விநியோகத்தை மேம்படுத்தும் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை விட புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள ஜி-ராம்ஜி திட்டத்தின் நடைமுறைகள் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டுவரும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஊரக மேம்பாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை இறுதி செய்வது, ஆக்கப்பூர்வமான சொத்துக்களை உருவாக்குவது, உயர்த்தப்பட்ட ஊதியம், திறன்மிக்க கண்காணிப்பு கட்டமைப்பு ஆகியவை புதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்றும் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. வெளிப்படைத்தன்மையுடன் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், திட்டமிடல் ஆகியவை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிலைகளிலும் முறையான கணக்குப்பதிவு மற்றும் பொறுப்புகளை பராமரிக்கும் வகையில் ஜி-ராம்ஜி திட்டம் அமைந்துள்ளதாகவும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கை கூறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பயனாளிகள் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள ஜிராம்ஜி திட்டத்தை வரவேற்பதாக தெரிவித்துள்ளனர். என் பேரு திலகவதி. நான் நாமக்கல் மாவட்டம். மத்திய அரசாங்கம் புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, விபி ஜி ராம்ஜின்ட்டு. இந்த திட்டத்தோட பயன்கள் எல்லாருமே வரவேற்கக்கூடியதா இருக்கு. இதுல என்ன சிறப்பம்சம்னா 100 நாளா இருந்த வேலையை 125 நாளா ஆக்கியிருக்காங்க. 25 நாள் அதிகமா வேலை கிடைக்குது. இது வரவேற்கத்தக்கது. அதே போல அவங்க செய்யற வேலைக்கான ஊதியம் ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கிடைச்சிருது. இதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே போல 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இதனால விவசாய பணிகள் வேகமா நடக்கிறதுக்கு இந்த திட்டம் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது. அதனால இந்த திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பறவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட வனத்துறை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்ட பகுதிக்கு உட்பட்ட ஆவலப்பள்ளி, ராமநாயக்கன் ஏரி, பாரூர் நீர்நிலை, KRP அணை உள்ளிட்ட ஈரநிலங்கள் உள்ள 25 இடங்களில் கடந்த 2 நாட்களாக பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வன அலுவலர்கள், வன பணியாளர்கள் ஒரு குழுவாகவும், 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் ஒரு குழுவாகவும் இணைந்து பறவைகள் குறித்த கணக்கெடுப்பில் ஈடுபட்டனர். இந்த கணக்கெடுப்பில் கருநாரை, வெண்கழுத்து நாரை, பச்சை கொக்கு, கொண்டை பாம்புண்ணி கழுகு, கொண்டை வல்லூறு, சிறிய காட்டு ஆந்தை, நத்தை குத்தி நாரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் கணக்கெடுப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவற்றை பதிவு செய்து கொண்ட குழுவினர் இவற்றின் பழக்க வழக்கங்கள், பராமரிக்கும் முறைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள குறிப்புகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாத்து தொடர்ந்து பறவைகள் வாழுவதற்கு ஏற்ற இடமாக மாற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட வன அலுவலர் பகான் ஜெகதீஷ் சுதாகர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. நாட்டின் வடமாநிலங்களில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தில்லி ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தில்லிக்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் 18க்கும் மேற்பட்ட ரயில்கள் 3 மணி நேரம் காலதாமதமாக இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் 64 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விமான சேவை மாற்று ஏற்பாடுகள் குறித்து அவ்வப்போது வெளியாகும் தகவல்களை பயணிகள் கண்காணிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஏர் இண்டியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் விமான நிலையங்களும் மாற்று விமான சேவை குறித்த அறிவிப்புகளுக்காக காத்திருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளன. பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு வந்திருந்து தங்களது பயணத்தை தொடர்வதற்கான ஏற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் விமான நிறுவனங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. இலங்கையில் டிட்வா புயல் மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர நிலை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்து அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு இதழில் அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் அவசர நிலை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவமும் மீட்பு மற்றும் நிவாரண குழுக்கள் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊடகம் உட்பட 12 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. வடகொரியாவை ஒட்டிய கடற்பகுதியில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை அந்நாடு மேற்கொண்டுள்ளது. இதனை அதிபர் திரு கிம் ஜாங் உன் பார்வையிட்டார். 17வது இளையோர் ரோல்பால் தேசிய சாம்பியன் போட்டிகள் இன்று ஜம்முவில் தொடங்குகின்றன. 26 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஓல்சிக்கி இயக்கம் குறித்த ஏடுகளின் 100ஆண்டு நிறைவு விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் புதிய குடியிருப்புகளுக்கான சாவிகளை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் மாநிலங்களுக்கான ஒட்டுமொத்த நிதி விநியோகத்தை மேம்படுத்தும் என்று பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. வடகொரியா நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது. 17வது இளையோர் ரோல்பால் தேசிய சாம்பியன் போட்டிகள் இன்று ஜம்முவில் தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.